ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் V2 வசந்த். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம V2 பேக் வழக்கம் போல் ஒரு gift பண்ண போகிறாரு. என்னன்னு பார்ப்போமா? VIVO Z1 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிருக்க ஃபஸ்ட்டு Snapdragon 712 ப்ராசஸர். இந்த கேமிங் ஃபோன் ஃபுல்லி அன்லோடட். இதோட ஃபுல் அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவோ Z1 ப்ரோவுக்கான பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். விவோ Z1 ப்ரோவோட ஃபோனை பார்க்க போகிறோம். இந்த ஃபோனு ஆனால் என்கிட்ட எப்போயோ வந்துருச்சு. கொஞ்ச நாள் இதை நல்லா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 712 ப்ராசஸரோடு வந்திருக்கிறதால, அதுவும் ஃபஸ்ட்டு ஃபோன்றதால இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் நாளாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஃபோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா Snapdragon 712 ப்ராசஸர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு இன் டிஸ்பிளே கேமரா 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5000 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதாவும், ஏஐ ட்ரிபிள் கேமராவும் 120 டிகிரி வரைக்கும் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் ஆல்ரெடி பிரிச்சுருக்கேன், பார்ப்போம். இது வந்து சாதா யூஎஸ்பி போர்ட்டு தான் இதில் இருந்தது. அது கூட சார்ஜர் வந்து இதில் வந்து 18 வாட் சார்ஜர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஹெட்செட்டு எந்த ஃபோன்லேயும் கொடுக்காத புது ஹெட்செட்டு, பவுச்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படி வச்சுருவோம். ஃபோன் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் கலர் பிடிச்சிக்கிறதால நான் பிளாக் வேரியண்டட் வாங்கியிருக்கிறேன். ஃபோன் நல்லா பக்காவாக ஒரு சூப்பர் ஃபோன்னு சொல்லலாம். 712 ப்ராசஸரில் கொடுத்துருக்கிறதால இந்த ஃபோனோட யூஸிங்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. எப்படி ஒவ்வொரு நாளும் நான் டே டு டே வந்து ரன்னிங்கில் வந்து சார்ஜ்லாம் நல்லா தாங்குது. பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்கிறதால அப்படியே ஃபோனை பார்க்கவே, இது எல்லோரும் மெட்டல் ஃபினிஷ்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து சாதா பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க ஃபோனு. பட் இருந்தாலும் ஃபோன் சூப்பராக இருக்குது. கீழே பார்க்கும்போது ஒரு ஹெட்செட் ஜாக்கு, மைக்கு, யூஎஸ்பி போர்ட்டு, ஸ்பீக்கர் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இங்காண்ட லெஃப்ட் சைடாக பார்த்தோன்னா நமக்கு சிம் எஜெக்டரும் அது கூட கூகுள் அசிஸ்டண்ட்டும் ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வழக்கம் போல் விவோவில் பண்ணுற மாதிரி தான். ரைட் சைடில் வந்து ஒரு வால்யூம் லாக் கீ, அடுத்து பவர் பட்டன் இருக்குது. மேலே எந்த இதுவும் இல்லை. இதில் கேமரா தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது கேமரா. இப்போ தெரியும், கேமரா தெரியுதா? கேமரா நல்லா சூப்பராக ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அது இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா பயங்கரமாக இருக்குது ஃபோனு. சார்ஜ் பார்த்தா இந்த ஃபோன் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண வரைக்கும்னா ஒரு 1 or 2 ஹவரில் சார்ஜ் ஆகிடுது ஃபோனு. நல்லா யூஸ் பண்ணவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த ஓஎஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நான் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபோனு. ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து 120 டிகிரி வரைக்கும் ஷார்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது நார்மல் மோடு. இது 120 வச்சா நம்மளுக்கு மோர் தென்னா இடம்லாம். இது நார்மல் மோடில் எடுக்கிற கேமு. இதே இதை 120 வச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா பிடிக்குது. ஃபோட்டோலாம் செம்ம ஷார்ட்டாகவே எடுக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரண்டில் கேமரா, செல்ஃபி கேமராலாம் பயங்கரமாக அப்படியே பார்க்கும்போது ஒரு அழகான ஃபீல் கொடுக்குது. நம்ம ஃபேஸை நம்மளால் நம்பல, அப்படி நல்லா இருக்குது. 15,000 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதோட விலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 20,000 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ விவோ என்னன்னு தெரில, இருக்கிற எல்லா ஃபோனும் ரேட் குறைச்சிட்டு வராங்க. முன்னையோட இப்போ அமேசான் டீலு, ஃப்ளிப்கார்ட் டீல் விட போகிறதால அதில் இன்னும் 2,000 3,000 குறையிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 13,000 14,000 ஃபோன் வாங்க விரும்புகிறவங்க வந்து இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். நல்லா சூப்பரான ஃபோனாக இருக்குது. இதில் சிம் எத்தனை போடலான்னு பார்த்தீங்கன்னா, சிம் எஜெக்டர் இங்கே இருக்குது, இருங்க பார்த்துருவோம். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு, ஒரு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு போடலாம். நான் ஆல்ரெடி ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 சிம்மு யூஸ் பண்ணலாம். ஃபோன் நல்லா சூப்பராக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்படி நம்ம நினச்சி பார்க்கறதோட பாருங்கள், எடுக்கிற ஸ்பீடே தெரில, அந்த அளவு இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சொல்லவே தேவையில்லைங்க பாருங்கள்,
அந்த ஃபேஸ் அண்ட் லாக்குன்ற அந்த இதே காட்டல. அந்த 1 செகண்ட் 2 செகண்ட்ற கேப் கூட இல்லை. போசியா அதில் ஒரு சின்னதாக க்யூட்டாக ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அண்ட் லாக்கு நல்லா கிட்ட தெரியுதா? அது உங்கள் ஃபேஸ் இல்லைனா நோன்னு காட்டும். இது க்யூட்டாக அழகாக இருக்குது. என் ஃபேஸ் பார்த்தா பட்டுன்னு எடுத்துருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போதைக்குன்னு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்லா ஒர்த்தான மொபைல் வாங்கலாம். என்ன என் வீட்டு பேக் கொடுத்த விவோ Z1 ப்ரோவோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்தீங்களா? அதோட டெஸ்டிங்லாம் பார்த்தீங்களா? ஃபோன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு பேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி என் வீட்டு பேக் வந்து இனிமேல் நிறையா ஃபோன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஃபோனை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். உண்மையான விஷயத்த லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் V2 வசந்த் அண்டு V2 விக்கி. மேற்கொண்டு இது போல் பல வீடியோ பார்க்க V2 Friends சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் V2 வசந்த் அண்டு V2 விக்கி.